எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், இனிமேல் இல்லை நமக்கு பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது இன்னைக்கு பஞ்சமி திதி, தேய்பிறை பஞ்சமி, அதாவது அஷ்டமி நவமி அப்படிங்கிற மாதிரி திதிகள் இருக்கு இல்லையா. அதில் வந்துட்டு பஞ்சமி திதி, ஜென்ரலாகவே பஞ்சமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமானது. அதாவது நம்மளுடைய வாராகிக்கு அது ரொம்ப விசேஷம் அப்படின்பா. ரொம்ப முதல்ல எல்லாம் வாராகி பற்றி அந்த அளவுக்கு தெரியலை. இப்போ பிரம்மாண்டமாக அத்தனை பேரும் வாராகி பூஜை பண்ணி அவ்வளோ எல்லா ராத்துலையுமே வாராகி ஃபோட்டோ பூஜை இந்த எல்லாமே சிலை வச்சு பூஜை வழிபாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ தாராளமாக அதெல்லாம் பண்ணலாம். சிலை அப்படிங்கிற இடத்துல எல்லாமே ஒரு அடிக்கு மேலே இருக்கக்கூடாது. 1/4 அடி, அரை அடி, ஏதாவது 4-5 இன்ச்சு அதுக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு குத்தமும் இல்லை. அதில் சிலை இருந்தால் தயவு பண்ணி அதுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கோ. அட்லீஸ்ட் 15 நாளைக்கு ஒருக்காவது நம்ம இந்த மாதிரி திதி, தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, பஞ்சமி திதிகள், இந்த மாதிரி நாட்களில் நம்ம வாராகிக்கு அபிஷேகமோ இல்லை கொஞ்சம் ஆராதனைகள், இது தீபாராதனைகள்லாம் காமிச்சு ஏதாவது ஒரு நைவேத்தியம். ஆக்சுவலி அவளுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னாக்கா அந்த மாதுளம்பழம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்பா. அதுக்கப்புறமா வேர்க்கடலை, அதாவது கடலுக்கு பூமிக்கு அடியில் விளை கிழங்கு, அந்த ஆழ்விளை கிழங்கு பற்றில அந்த கிழங்கு வகைகள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பூமிக்கு அடியில் விளையக்கூடியது எல்லாமே அவளுக்கு பிடிக்கும். அந்த விவசாயம் அதில் ரொம்ப நாட்டம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால அவளுக்கு அந்த நெல் அந்த மாதிரி இதையெல்லாம் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணினாலும் அவள் மிகவும் சந்தோஷப்படுவாள். பூக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு மல்லிப்பூ, எல்லா தெய்வங்களுக்குமே வாசனை நிறைந்த பூக்களை நம்ம போட்டோன்னா ரொம்ப விசேஷம். வாசனை இல்லாத பூக்களை தயவு பண்ணி சாத்த வேண்டாம். ஒன்று கெடுதல், நமக்கு அது புண்ணியம் கிடையாது, பாவம் வரும். தெரிஞ்சுமே அதை பண்ணக்கூடாது. தெரியாமல் நான் இதை சாத்திட்டேன்னா அது தோஷம் இல்லை, பரவாயில்லை. தெரியாததுக்கு எப்போவுமே தோஷமோ குத்தமோ கிடையாது. தெரிஞ்சு பண்ணினேன்னா அதனுடைய இது வந்துட்டு டபுள் த அமௌண்ட்டு நமக்கு இன்னும் கெடுதல் நடக்கும். ஸோ அதை நீங்கள் தயவு பண்ணி மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமையில் வருதுனால குபேரருடையும் சேர்ந்து இவளுடைய பார்வை நம்ம மேலே பட்டதுனாக்க நமக்கு முழுக்க 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 ஐஸ்வர்யத்தை அள்ளி தரும் ரொம்ப ஒரு நல்ல நாள் இன்னைக்கு வியாழக்கிழமையில் வருது. ஸோ குபேரருக்கு நன்னா வேண்டிட்டு இவளையும் நன்னா நம்ம வேண்டின்றா. நம்ம பக்கம் ஏதாவது ஏமாத்திட்டா, இல்லை நம்மளை என்னமோ நம்ம வீடை பிடிங்கிட்டா, நகனானை பிடிங்கினுட்டா, இல்லை நமக்கு ஏதோ பணங்காசு எல்லாத்தையுமே பிடிங்கிட்டா, நம்மளை எழுதி ஏமாற்றி சைனை வாங்கி ஏமாற்றி விட்டா. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கப்பட்டவா தயவு பண்ணி இன்னைக்கு மறக்காமல் வாராகி கோவிலுக்கு போய் நன்னா வேண்டிண்டு மல்லிப்பூ, அரளிப்பூ இதை நன்னா சாத்திட்டு அவளுக்கு பிடிச்ச மாதுளம்பழமோ கிழங்கோ வேர்க்கடலையோ என்ன மாதோ இதை கொடுத்துட்டு தானமாக நைவேத்தியம் கொடுத்துட்டு இந்த ஒரே ஒரு இது சொல்லுங்க நாமாவை நீங்கள் ஜபிச்சேனாலே போரும் உங்களுக்கு. அதாவது ஓம் பஞ்சமி, ஓம் தண்டநாதா, ஓம் சங்கேதா, ஓம் சமயேஸ்வரி, ஓம் சமய சங்கேதா, ஓம் வாராகி, ஓம் போத்ரணி, ஓம் சிவா, ஓம் வார்த்தாளி, ஓம் மகாசேனா, ஓம் ஆக்ஞா சக்கரேஸ்வரி, ஓம் அரிஞை. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு இன்றைக்கி கார்த்தாலேருந்தே நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருங்கோ. ஆனால் அந்த திதி நேரத்தில் கோவிலுக்கு போய் அந்த நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா டபுள் இது உங்களுக்கு இன்னும் நிறைய உங்களுக்கு பலன் நிறையா கிடைக்கும். ஸோ சிறப்பான நாள் இன்னைக்கு. இந்த நாளை தயவு பண்ணி மறந்துடாதீங்க. கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஓம் வாராகியே